கடவுள் எப்போ நம்ம கிட்ட வருவாரு தெரியுமா? நம்ம பல துரோகங்கள், பல அவமானங்கள், பல கஷ்டங்கள், என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு தோணும். இந்த வாழ்க்கை தேவையில்லை, என்னை ஏன் படைச்ச அப்படின்னு ஒரு கொஷினை போய் நம்ம அவர்கிட்ட கேட்போம். அப்போதான் அவரு நான் இருக்கேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்வார். இதெல்லாம் எப்போ நடக்கும் தெரியுமா? நீங்கள் உண்மையாக இருக்கிறப்ப, உண்மையாக கஷ்டப்படுறப்ப, உண்மையாக அழறப்ப, நம்ம எல்லாமே பண்ணி நம்மளை எல்லாரும் குத்துறாங்களே அப்படின்னு தோணும் தெரியுமா? அப்போதான் கடவுள் அந்த இடத்துல நம்ம கையை பிடிச்சிக்குவார். நான் இருக்கேன், இதுக்கப்புறம் உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இவ்வளோ நாள் உனக்கு நான் ட்ரைனிங் தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அந்த ட்ரைனிங்கில் எல்லாமே நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்காக தான் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். எப்பயுமே கடவுள் நேராலாம் வரமாட்டார், நேராக நம்ம காதில் எதுவும் சொல்லலாம் மாட்டார். ஆனால் சில விஷயங்களை நம்மக்கிட்ட சொல்லணுன்றதுக்காக பல கஷ்டங்களை அனுப்பி வைப்பார். அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா நமக்கான நல்ல நேரம் பிறந்துச்சுன்னு அர்த்தம்.